வணக்கம் நண்பர்களே, சகோதரிகளே. இன்று முதல் நாளொரு கதை என்ற தலைப்பில் உங்கள் அபிமான சேனல் வாராகி வாராகி ஸ்டார் அதிலே தினசரி ஒரு கதை மலர இருக்கிறது. சொல்ல இருப்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. இந்த கதைகள் சுமார் 2 மாத காலத்திற்கு நீடிக்கும். அதற்கு பிறகும் கதைகள் கிடைத்தால் தொடரும். இன்றைய கதை உங்களுக்காக. இதோ. குலசேகர பாண்டியன் நீதி தவறாது அரசாட்சி செய்து வந்த காலகட்டம் அது. மக்கள் எவ்வித பயமுமின்றி மிக்க மகிழ்வோடு வாழ்ந்து வந்தனர். 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மன்னன் மிக்க கவனமாக இருந்து வந்தான். அத்தகைய சூழ்நிலையில் சித்திரை மாத அக்னி நட்சத்திர பகல் பொழுது ஒன்றில், அதாவது இந்த பீரியடு தான், இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளேயே எப்படி இருக்கு பகல் பொழுது பாருங்க. அந்த மாதிரி நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்ள ஒரு அந்தணனும் அவனது மனைவியும் காட்டிலுள்ள ஆலமரம் ஒன்றின் கீழ் ஓய்வு எடுக்க அங்கு அமர்ந்தனர். அங்கு காற்று அருமையாக வீச அந்தணனது மனைவி அப்படியே படுத்துறங்கிவிட்டாள். அந்தணனும் சற்று கண் அயர்ந்தான். திடீரென்று எழுந்த அலறலால் கண் விழித்த அந்தணன் தன் அருகே படுத்திருந்த தனது மனைவியின் மார்பில் ஒரு கூரிய அம்பு பாய்ந்து அவள் மாண்டு கிடப்பதைக் கண்டு கதறி கதறி அழுதான். இக்கொடுமை செய்த கொடியவன் யார் என்று அறிய அந்தணன் அங்கும் இங்கும் நோக்கினான். சற்று தொலைவில் வில் அம்புகளுடன் நின்றிருந்த வேடன் ஒருவனை கண்டான். அவனை கொலைகாரன் என்று சாடி பலவாறாக ஏசினான். ஆனால் வேடனோ அதை மறுத்தான். அந்த அம்பிற்கு தான் பொறுப்பாளி அல்ல என்று திரும்ப திரும்ப கூறினான். அந்த சமயத்தில் அந்த பக்கமாக வந்த சில சிப்பாய்களின் உதவியுடன் வேடனை அரசனிடம் அழைத்து சென்றான் அந்தணன். அரசன் வேடனிடம் பல முறை விசாரித்தும் வேடன் தான் நிரபராதி என்று வாதிட்டான். 4 நாட்கள் சித்திரவதை செய்தும் வேடன் தான் குற்றவாளி அல்ல என்றே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தான். அரசனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. நீதி பிழைந்து விடக்கூடாது என்று கவலைப்பட்ட குலசேகர பாண்டியன் தான் எப்பொழுதும் தொழும் சோமசுந்தரரை வேண்டினான். நீதி தவறாது தனது பக்தன் குலசேகரனுக்கு உதவ திருவுருள் கொண்ட இறைவன் அசிரீரி வாக்கில் உண்மையை தெரிந்து கொள்ள அடுத்த நாள் அந்த ஊரில் நடைபெற இருக்கும் ஒரு திருமணத்திற்கு செல்லுமாறு அரசனிடம் கூறினார். அதன்படியே அடுத்த நாள் மாறும் வேடம் விட்டுக்கொண்டு அந்த அந்தணனையும் அழைத்து கொண்டு அந்த திருமணத்திற்கு சென்றான் மன்னன். ஒரு ஓரமாக அங்கிருந்த அவ்விருவருக்கு மட்டும் கேட்குமாறு 2 யம தூதர்கள் விதிவசத்தால் அப்போது சாக இருக்கும் மாப்பிள்ளையின் உயிரை எப்படி கவர்வது என்று ஆலோசித்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் ஒரு யமதூதன் மற்றவனிடம், அன்று ஆலமரத்தின் அடியில் படுத்திருந்த அந்தன பெண்மணியின் உயிரை அந்த மரத்தில் ஏற்கனவே தைத்து தொங்கிக் கொண்டிருந்த அம்பு ஒன்றை எப்படி காற்று வீசச் செய்து பெண்ணின் மார்பில் தைக்கச் செய்து உயிரை பறித்தோமோ, அதே போல கல்யாண மேல சத்தத்தில் அதோ அங்கே கட்டியிருக்கும் மாட்டை மிரளச் செய்து அதன் கொம்புகள் மூலமாக மாப்பிள்ளையை முட்ட வைத்து அவனது உயிரை எடுத்துச் செல்வோம் என்று கூறினான். சிறிது நேரத்தில் அதே போன்று மாப்பிள்ளை மரணமடைந்தான். இறைவன் அருளால் உண்மையை உணர்ந்து கொண்ட அந்தணன், அரசே, நீதி நிரபராதியான அந்த வேடனை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். அந்தணனும் அரசனும் உண்மையை உணர்த்திய இறைவனுக்கு நன்றி கூற வேடன் விடுவிக்கப்பட்டான். நீதியும் நேர்மையும் என்றுமே தோற்காது. நமது வாழ்விலும் உண்மை என்ற மலர்கள் மனம் பரப்பட்டும், வாழ்வு செழிக்கட்டும். நாளை மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் அனைத்து கதைகளையும் கேட்க விடாமல் கேட்க வேண்டும். ஆகவே இந்த வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். தவறாது உங்களுக்கு தினசரி கதைகள் மலரும். நன்றி, வணக்கம்.